அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி. அதுக்கு 2 பெரிய வெங்காயமை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, மஷ்ரூம் 1 பேக்கெட், இஞ்சி பூண்டு தேவையான அளவு. அடுத்ததான் நாம் தாளித்து விட்டுறலாம். அடுப்பில் குக்கர் வச்சு ஹீட் ஆனதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 3 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பிரியாணி இலை 1, ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாசி பூ, கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கலந்து கொடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வதக்கி கொடுக்கும்போது ஒரு நல்ல மணம் அடிக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அடுத்தது வெங்காயம் வதங்கிறதுக்கு இடையில மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா வதங்க விட்டுறலாம். கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மசிய வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இதை விட கூட நீங்கள் ப்ரௌனிஷாக வேணும்னாலும் வதக்கிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வேகிறதுக்காக நான் குக்கர் மூடியை போட்டு மசிய விட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போது ஒரு 3/4 பதம் வெந்திருக்கு. நல்லா கலந்து கொடுத்து இன்னொரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வதங்கி வந்திருக்கு. மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்ததான் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவேன். அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். தக்காளி அடி பிடிச்சிருந்தா கூட அதுவும் சேர்ந்து நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். அதுக்காகத்தான். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுத்ததான் நாம் புதினாவும் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் இதை பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணி கலந்து கொடுக்குறதா இருந்தாலும் கலந்து கொடுத்துக்கலாம். ஆனால் அப்போ கலர் லைட்டாக க்ரீன் கலரில் மாறிடும். ஸோ நீங்கள் இலையாகவே போட்டுக்கிறது பெட்டர். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். உங்களுக்கு மஞ்சள் தூள் வேண்டான்னா விட்டுருங்க. அடுத்தது வரமிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்லேயே வறுத்து அரைச்ச கரம் மசாலா ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா ஐட்டம் எல்லாமே நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா திரண்டு வரும். பாருங்கள், எண்ணெயில் லைட்டாக மசாலா வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அடி கனமான பாத்திரம் வச்சோன்னா இந்த மாதிரி லைட்டாக கீழே பிடிக்கும்போது கருகாது, இல்லைன்னா கருக ஆரம்பிச்சிடும். பார்த்து வதக்கி கொடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதும் வெட்டி வச்சுருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்ததும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுறலாம். பாருங்கள், நான் ஜீரக சம்பா அரிசி 1 டம்ளர் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறி இருக்கு. அடுத்ததான் நாம் மஷ்ரூம் கூட ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அரிசியை எல்லாமே ஆட் பண்ணினதுக்கு அப்புறமா நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போது எல்லா அரிசியுமே தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது, குழையாமல் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்து உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணி பத்தலைன்னா ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம விசில் வச்சுக்கலாம். நான் ஒரு 2 விசில் வச்சுக்கிறேன். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சுருந்தீங்கன்னா ஒரு விசில் மட்டும் போதும். இல்லை நீங்கள் தம் போட்டு எடுக்கிறீங்கன்னாலும் அந்த மெத்தட் ட்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போது 2 விசில் வந்துடுச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். விசில் போனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், விசில் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன்.
இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடும். பாருங்கள், மஷ்ரூம் நல்லா வெந்திருக்கு, ரைஸும் நல்லா வெந்திருக்கு. ஒன்றும் தனித்தனியாக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.